நவராத்திரியின் 3ஆம் நாளில் நாம் வழிபடுகிறவர் துர்க்கையின் வடிவம் மா சந்திரகண்டா. ஒரு காலத்தில் பார்வதி தேவிக்கு திருமணமாக இறைவன் சிவனை பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அதற்காக அவள் கடுமையான தவம் செய்தாள். இறுதியில் சிவபெருமான் அவளது பக்தியால் மகிழ்ந்து அவளுடன் திருமணம் செய்ய சம்மதித்தார். திருமண நாள் வந்தது. சிவபெருமான் தனது பரம்பரையான பயமுறுத்தும் வடிவில் உடலெங்கும் சாம்பல் பூசி, பாம்புகளை அணிந்து, புலி தோல் போர்த்தி, பூதகணங்களும் முனிவர்களும் குரங்குகள் யானைகள் பல்வேறு உயிர்களும் கூடிய பேரணியுடன் வந்தார். அந்த தோற்றத்தை பார்த்த பார்வதி தேவியின் குடும்பத்தார் அச்சமடைந்தார்கள். அப்போது பார்வதி தேவி அனைவரையும் அமைதியாக்கி சிவனின் பெருமையை உணர்த்த தனது தெய்வீக வடிவமான மா சந்திரகண்டாவாக மாறினாள். அவள் பொன் போன்ற தேகம், 10 கரங்களுடன் ஆயுதங்களை ஏந்தியவள், நெற்றியில் மணி போல வடிவம் கொண்ட திங்களை அணிந்தவள். அவளது மணி ஓசை 3 உலகங்களிலும் ஒலித்து அனைத்து தீமைகளையும் அசுரர்களையும் விரட்டியது. அவளது அமைதியான முகமும் வலிமையான தோற்றமும் அனைவருக்கும் தைரியத்தை தந்தது. இதனால் சிவபெருமான் மகிழ்ந்து அழகான மணமகன் வடிவில் மாறி திருமண நிகழ்வை சிறப்பித்தார். மா சந்திரகண்டா நமக்கு தைரியம், அமைதி, நீதியை கற்பிக்கிறார். சிரமங்களையும் பயத்தையும் பக்தியுடனும் துணிவுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். அவளை வழிபட்டால் தடைகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆனந்தமும் வளரும்.